ஒரு கிளாத்திங் பிராண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டனே ட்ரஸ்டபிளான சப்ளையர் தான். நீங்கள் இருந்துட்டு எங்ககிட்ட தான் வாங்குங்கன்னு சொல்லலை. நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்கனாலும் பல்க் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சாம்பிள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பல்க் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இருந்துட்டு நிறையா திருப்பூரில் சப்ளையர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் இருந்துட்டு குவாலிட்டி கம்மியாக கொடுத்துட்டு ப்ரைஸும் இருந்துட்டு கம்மியாக தந்துடுறாங்க. நீங்கள் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்கிடுறீங்க, அது அப்புறம் குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்லி அப்புறம் நீங்கள் தான் இருந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வாங்கும்போது இருந்துட்டு அந்த டிஷர்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதை யூஸ் பண்ண தான் அதோட டிஷர்ட்டோட குவாலிட்டி இருந்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியும். அதனால் நீங்கள் வாங்குற சப்ளையர் இருந்துட்டு உங்களுக்கு கேரண்டி தராங்களான்னு சொல்லி பாருங்கள். இந்த டிஷர்ட் இருந்துட்டு இந்த குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி விற்றாங்கன்னா அது ஓகே, அந்த டிஷர்ட் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது ஒய் ஃபேப்ரிக்காகவே இருந்தாலும் அது ஒய் ஃபேப்ரிக்னு சொல்லிட்டாங்கன்னா அதை இருந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃப்ரெஷ் லேட் ஃபேப்ரிக் இருந்துட்டு நீங்கள் ஒய் ஃபேப்ரிக்னு சொல்லி நீங்கள் மாற்றி ஏதாவது வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விற்கும் போது இருந்துட்டு உங்கள் கஸ்டமர் இருந்துட்டு உங்ககிட்ட திரும்ப இருந்துட்டு வரமாட்டாங்க. அதுதான் இருந்துட்டு ப்ராப்ளமே. நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்கனாலும் இருந்துட்டு அந்த ப்ரைஸ் கம்மியாக தராங்கன்னா அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். யாருமே செக் பண்ண மாட்டேங்க. இங்கே இருந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக தராங்க, அதை விட இருந்துட்டு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எங்கள் கிட்ட வாங்கினீங்கன்னா இந்த குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் செல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம். சொல்லிட்டு தான் இருந்துட்டு நாங்கள் செல் பண்ணுவோம். இதே மாதிரி கண்டென்ட்டுக்கு ஆம்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.